வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே ஏற்படுது. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோட பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு மாணவிய அந்த யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே உள்ளே போய் ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு திமுகவை சேர்ந்த நிர்வாகி கற்பழிச்சிருக்கிறாரு, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாரு, அவங்கள வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு, நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, எங்கள் சார் கூப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அரசியல் கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அதிமுக ஒரு சைடு ஆர்ப்பாட்டம், இந்த சைடு சில கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகளை தாண்டி எல்லாருமே பண்ணாங்க. அண்ணாமலை இந்த பொண்ணுக்காக நான் ஒரு நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சவுக்காலையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு. இது வந்து என்ன சென்னையில் மட்டும் நடந்திருக்கு? சென்னையில் நடந்த ஒரு பெண்ணுக்கு அநீதிக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போராடுவீங்களா? தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கிராமங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் வந்து புகார்கள்லாம் இருக்குது. கற்பழிக்கப்பட்டு கொலையே செஞ்சுருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெண்ணையாவது பாலியல் வன்கொடுமை பண்ணிவிட்டு உயிரோட விட்டுட்டு போயிட்டான் திமுககாரன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இங்கே புதுக்கோட்டை வடகாடு பக்கத்தில் கருக்காக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல சௌமியா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்கள கொலை பண்ணி கிணத்துல போட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து புதுக்கோட்டை வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுது. மீடியாக்கள் இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்டா இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு மாணவிக்கு நடந்த ஒரு அநியாயத்தை மட்டும் கேட்டு அவ்வளோ தூரம் வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு புதுக்கோட்டை பகுதியில் நடக்கிற இந்த விஷயத்தை பற்றி ஏன் போடலை 2-3 நாளாக வந்து அவங்க உறவினர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சௌமியாவுக்கு வந்து 22 வயசு கூட தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் டிப்ளமோ 3 ஆண்டு நர்சிங் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் லீவு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம், பேரண்ட்ஸோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவங்க லீவ் விட்டோன்னா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கருக்காக்குறிச்சிக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதோ ஒரு சாவு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து அந்த சாவுக்கு போயிட்டாங்க. போயின பிறகு இந்த பொண்ணு மட்டும் தனியாகவே இருந்திருக்கு. தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அந்த சாவெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அந்த பொண்ணுகிட்ட ஒரு 7 மணி போல் ராத்திரி சாயந்தரம் ஒரு 7 மணி போல் சௌமியாட்ட பேசியிருக்கிறாரு. பேசினபோது அந்த பொண்ணு நார்மலாக தான் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருக்குது. ஆனால் 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அவங்களுடைய மகள் சௌமியா வந்து வீட்டில் இல்லை அப்படின்னோன்னா அவங்க ரொம்ப பதறி போயிட்டாங்க. என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனுக்கு தொடர்பு கொண்டால் செல்ஃபோனு வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, வடகாடு காவல் நிலையத்தில் போய் பேரண்ட்ஸுக்கு பயம் வந்துடும்ல, தெரிஞ்ச இடமெல்லாம் போய் தேடுறாங்க. தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே வந்து சௌமியாவை பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ தானே வீட்டில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, எதுக்கும் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து வைக்கலாம். வடகாடு பகுதியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. போலீஸாரும் என்ன செய்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை மட்டும் பதிவு பண்ணிவிட்டு நாங்கள் விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் வந்து சௌமியா காணா போனது 25ஆம் தேதி. ஆனால் 28ஆம் தேதி வரைக்கும் சௌமியா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தேடுறாங்க. இவங்க பேரண்ட்ஸும் தேடுறாங்க, சொந்தக்காரங்களும் நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. காவல்துறை ஒரு சைடு விசாரணை பண்ணுது. ஆனால் சௌமியாவோட பேரண்ட்ஸுக்கு ஒருத்தர் மேலே மட்டும் டவுட் இருக்குது. ஏன்னா இந்த மாணவிக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுக்கறது அந்த பகுதியில் இருக்கிற மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க. மணிகண்டனை கூப்பிட்டு போலீஸார் விசாரிக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டனுக்கு வந்து சொந்தக்காரர் ஒருத்தர் கரம்பக்குடியில் வந்து திமுக ஒன்றிய செயலாளராக தவ பாஞ்சாலன் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, மணிகண்டன்லாம் கூப்பிட்டு விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வடகாடு காவல் நிலையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாரு. ஏன்பா ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சௌமியாவோட பேரண்ட்ஸ் வந்து நம்புகிறாங்க. அவங்க வந்து விசாரணை பண்ணுங்க, அவனை விசாரித்தா என் பொண்ணு எங்கே போச்சு அப்படிங்கிறதா தெரியும், உயிரோடு இருக்கா என்னான்னு கூட தெரியாமல் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி அவங்க தவிக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸார் வந்து மணிகண்டனை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. 28ஆம் தேதி பக்கத்தில் சௌமியா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல போய் சௌமியாவோட பணம் வந்து மிதக்கிறத பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி, ஆச்சரியம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த கிணத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன குழந்தை விழுந்தால் கூட அடிபடும், கால் கையில் அடிபடும். ஏன்னா அந்த அளவுக்கு அகலம் கம்மியான ஒரு கிணறு. அந்த கிணத்துக்குள்ளே எந்த விதமான காயமும் இல்லாமல் ஒரு சடலம் மிதக்குது அப்படின்னா யாருனாலையும் நம்பவே முடியல. அது சௌமியாவோட இது 22 வயசு அப்படிங்கும்போது அந்த பொண்ணோட நல்ல நார்மல் ஹைட்டு தான். கண்டிப்பாக அது மேலே இருந்து கிணத்துக்குள்ளே வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவோடு குதிச்சிருந்தா கூட கண்டிப்பாக தலை கை கால் எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க பேரண்ட்ஸு சொந்தக்காரங்க இது மாதிரி என்ன செய்கிறாங்க, இது மாதிரி இறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிறையா கும்பல் சேர்ந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே இந்த பாடியை எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. பிரேத பரிசோதனைலாம் நடந்துருச்சு. பிரேத பரிசோதனையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க, பண்ணிவிட்டு கொலை பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் காப்பியில் சொல்லியிருக்கிறாங்க, பிரேத பரிசோதனையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்பா நாங்கள் குற்றவாளின்னு ஒருத்தனை வந்து சொல்கிறோம், அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட அவங்க சண்டை போடுறாங்க. தொடர்ந்து அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க உறவினர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்துட்டு புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் ரோடு இந்த ரோட்டில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி எங்கள் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அவங்க தரப்பில் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் காவல்துறை ஏன் இவ்வளோ அலட்சியமாக வந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குலாம் இருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மதுரையில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கும் போட்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணோட பாடி இன்னும் வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மார்ச்சுவரியில் தான் இருக்குது. அதை வாங்கலை. அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. அதில் வந்து உடற்கூறாய்வு செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, அந்த சாவில் சௌமியா சாவில் மரணத்தில் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் மறுகூராய்வு எங்களுக்கு வேணும். அதே போல் வந்து அந்த மறுகூராய்வு பண்ணுறது எங்கள் சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் வேணும், அதையும் வந்து நாங்கள் வந்து வீடியோ பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையை வடகாடு காவல் நிலைய போலீஸார் இல்லை புதுக்கோட்டை காவல்துறை போலீஸார் வந்து விசாரிக்கிறதுல எங்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி இல்லைன்னா சிபிஐ இந்த 2 பேருக்கும் வழக்கம் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டஈடு அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போட்டு தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, திமுககாரங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரசியல் கட்சிகள்லாம் பெருசாக வந்து ஆர்ப்பாட்டமே பண்ணலை. புதுக்கோட்டையில் வந்து இவர் இருக்கிறாரு, விஜயபாஸ்கர்லாம் இருக்கிறாரு அதிமுக சார்பாக. இது வந்து கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயங்களை பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலை. திமுக வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. திமுக நிர்வாகி ஒருத்தர் அந்த கொலை குற்றவாளின்னு கருதப்படுற ஒரு நபருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அதிமுக சார்பில் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு விஜயபாஸ்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அதிமுகவினர் வைக்கிறாங்க. இதே சமயத்தில் வந்து பாஜக சார்பாக என்ன மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பாருக்காங்க. எங்கே நடந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது, கொலை பண்ணி கிணத்துக்குள்ளே போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன கிணறு, அந்த கிணறுக்குள்ளே போடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிணத்துக்குள்ளே எந்த காயமும் இல்லாமல் ஒரு பெண் சடலமாக மிதக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இவங்க கொலை பண்ணி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. உடற்கூறு ஆய்வில் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொலை செஞ்சு தான் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாகுது. காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டுபிடிப்போம், நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதை நிறுத்துங்க. அவங்க வந்து புதுக்கோட்டை டு தஞ்சாவூர் போகிற பாதையை ஃபுல்லாகவே அவங்க பிளாக் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஆதங்கம், தான் பிள்ளையை இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கோபம், வெறி, சொந்தக்காரங்களை எல்லாத்துக்குமே வந்திருக்கும்ல. எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஏன் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. குற்றவாளிகளுக்கு வந்து திமுக வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் புதுக்கோட்டையில் இப்போ இருக்குது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு விஷயத்துக்கே வந்து ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவ்வளவு ஃபோட்டோலாம் வச்சு அவங்க வந்து எல்லாருமே ஆதாரத்தோடு சொல்கிறாங்க. சொன்ன பிறகும் வந்து அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கரம்பக்குடி திமுக ஒன்றிய செயலாளர் தவ பாஞ்சாலன் அவர் வந்து மணிகண்டனுக்கு உறவினர் அப்படின்னு சொல்லி, குற்றவாளியாக கருதப்படுற மணிகண்டனுக்கு உறவினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, குற்றவாளியை கைது பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னும் பாடியை வந்து புதுக்கோட்டை மார்ச்சுவரியில் தான் இருக்குது, அரசு மருத்துவமனை மார்ச்சுவரியில் தான் இருக்குது. வாங்கலை, பேரண்ட்ஸு உறவினர்கள் யாருமே வாங்கலை. இது தொடர்ந்து பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளை அரசு எப்படி கையாள போகுது? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்களா, இல்லை ஒரு செட்டப் குற்றவாளிகளை கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த பிரச்சனையை வந்து நீர்த்து போக செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு மாணவிக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னோன்னா அந்த பொண்ணு வந்து புகார் தெரிவித்த உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு மாணவியை அது படிக்கிற கல்லூரியிலேருந்தே, பல்கலைக்கழகத்திலேருந்தே, யூனிவர்சிட்டியிலேருந்தே அது ஃபோன் பண்ணனால உடனே ஸ்பாட்டில் போனாங்க. இந்த பொண்ணும் படிக்கிற பிள்ளை தான், இது வந்து வீட்டில் இருந்த பிள்ளை, அதனால நடவடிக்கை வந்து கொஞ்சம் துரிதம் இல்லாமல் போதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது. கண்டிப்பாக இதுக்கான ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். ஏன் இப்படி தொடர்ந்து நடக்குது, ஏன் இப்படி தொடர்ந்து பண்ணுறாங்க, குற்றவாளிகளுக்கு பின்னாடியில் ஏன் திமுக நிற்கிது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளை வந்து புதுக்கோட்டை பகுதியில் வைக்கிறாங்க. இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம், கெட்ட பேர்.
குற்றவாளிகள் பின்னாடி நிற்காதீங்க. குற்றவாளி யாராக இருந்தாலும், அது திமுகவில் வந்து அமைச்சர் பையனாக இருந்தாலும் குற்றவாளியை கைது பண்ணுங்கள், குற்றவாளியை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் திமுகவுக்கான இமேஜ் வரும் அப்படின்னு சொல்லி குற்றவாளிகள் இது பண்ணுறாங்க. ஒரு பெண்ணை இழந்த, சௌமியாவை இழந்த அந்த குடும்பம் வந்து ரொம்ப பரிதவிக்குது, ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கனவு சௌமியா மேலே வச்சுருக்க அந்த பேரண்ட்ஸ் இன்றைக்கி எல்லா கனவுகளையும் செதஞ்சு போனோன்னே ஒரு மனநிலை, கொதிச்சு போன ஒரு மனநிலை இருக்கும்ல, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நடவடிக்கை இருக்கும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.